எல்லாருக்கும் வணக்கம். தேர்தல் ஆணையத்து மேல ஒரு நம்பிக்கை இழந்து, பல ஆதாரங்கள வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அதுல அந்த கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. அதாவது 1ல தான் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். 0ல கூட ஒரு வீடு இருக்குன்றாங்க. டாஸ்மாக்ல 60 பேர் இருக்கிறாங்கங்கிறாங்க. ஒரு சின்ன குடிசைக்குள்ள 80 ஓட்டு இருக்கிற மாரி பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் பல முறைகேடுகள் வந்து நடந்திருக்குங்க. அதன் மூலமா தான் வந்து மோடி ஜெயிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது கூட அவங்க பதிவு பண்றாங்க. இதுக்கு முக்கிய காரணம் தேர்தல் ஆணையம் தான். இவங்க மோடியோட கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கும் அப்படின்ட்டு அவர் பகிரங்கமா குற்றம் சாட்டுறாரு. ஆனா, இன்னொரு விஷயம் என்ன பாருங்க இதுல, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, இத நீங்க அஃபிடவிட் குடுங்க. நாங்க வந்து ப என்னங்கிறத செயல்படுத்துறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா, ஒரு ஜனநாயக நாடுங்க. எதிர்க்கட்சி தலைவரு ஒரு கேள்விய கேட்கிறபோது, அத வந்து ஆதாரத்தோட இல்லங்க அப்படியெல்லாம் நடக்கலங்க. இந்த மாரி இருந்துச்சுங்க அப்படின்ட்டு காட்டலாம். தவறு இல்ல. அதே நேரத்தில இது உறுதி தான் அப்படின்னு ராகுல் காந்தி நம்புனாருன்னா, அவர் அஃபிடவிட் வந்து தாக்கல் பண்ணலாம். தப்பில்ல. அப்ப இது 2 விஷயமுமே நடக்கலாம். இந்த 2 விஷயங்கள்ல பார்க்கிறத போகுது, மக்கள போட்டு ரொம்ப குழப்புறாங்கங்கிறது தான் நல்லா தெரியுதுங்க இதுல. ராகுல் காந்திகிட்ட முழுமையான ஆதாரம் இருக்கும் பட்சத்தில அவங்க தான் கேட்டு தரல. நீங்க தான் சொல்ட்டீங்கல்ல, மோடி அவங்களும் கூட்டணியா இருக்கிறாங்க அப்டின்ட்டா, அப்புறம் எப்படி குடுப்பாங்க அவங்க? குடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒண்ணு கோர்ட்டுக்கு போயிரணும். இல்ல இவங்க கேட்கிற ஆதாரத்த நீங்க குடுத்து, அவங்கள்ட்ட பதில் பெறணும். இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா நம்ம தான் ஓப்பனா சொல்ட்டோம்ல, மோடியோட ஆதரவால தான் வந்து தேர்தல் நடக்குதுன்ட்டு. அப்புறம் அவங்கள்ட்ட நீங்க நேர்மையா எதிர்பார்க்குறீங்க? நீங்க நம்மகிட்ட இருக்க ஆதாரத்த குடுத்து, இது என்னப்பா இது என்ன பிரச்சனை அப்டின்னு கேட்கறதுல என்ன தவறு இருக்கு? நம்ம அஃபிடவிட் தாக்கல் பண்ணலாமே, இல்லன்னா கோர்ட்டுக்கு போயிடுவோமே. அத விடுத்துட்டு நம்ம வந்து தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு வந்து பதில் சொல்லணும்னா, அது எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க? இன்னொரு விஷயம் இதில பார்க்கணுங்க. தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதோட அ ப பதிவேடு எல்லாருக்கும் வந்துரும். அதாவது யார் யாருக்கு ஓட்டு இருக்கு, எங்கெங்க ஓட்டு இருக்குங்கிற பதிவேடு எல்லாருக்கும் வந்துரும்ல. தேர்தலுக்கு முன்னாடி நீங்க இத பார்க்கலையா? இல்ல பார்க்காம தான் இந்த நிகழ்வெல்லாம் நடந்துச்சா? ஒருவேளை இப்ப தான் இந்த ஞானம் வருதா? இது என்னங்கிற தெளிவு முதல்ல வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அப்ப அதாவது மோடி வந்து ஃபர்ஸ்ட் எலக்ஷன்ல ஜெயிக்கும்போதே அவர் மேல நீங்க வந்து முத்திரை குடுத்துட்டோம். இது பாசிச ஆட்சி. இது வந்து பல முறைகேடுகள செய்யும். அப்படிதான் அது ஜெயிக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தடவ சொல்லியாச்சு. சரி 2வது தடவ நம்ம வந்து அது உஷாராயிருக்கணும்ல. அப்ப 3வது தடவையாவது நம்ம ஆயிருக்கணும்ல. ஏன் நம்ம வந்து உஷாராகல? இப்ப வந்து வெற்றிகள் பெற்று 3வது தடவ ஆட்சி அமைக்கிற போது இந்த குற்றச்சாட்ட வைக்கிற போது மக்கள் என்ன சொல்லுவாங்க? இதுவரை நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? நீங்க வந்து ஒரு விஷயத்த குற்றம் சொல்லியிருக்கிறீங்க. அத வந்து கண்டிப்பா அத அத தீர்க்க வேண்டியது தேர்தலோட கடமை. அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாது. நீங்க சொன்ன விஷயத்த நாங்க வந்து புறந்தள்ளவே மாட்டோம். ஏன்னா, நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர், மக்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு மனிதர் தான். அதுலலாம் எங்களுக்கு ஒண்ணும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனா, இத இவ்வளோ காலம் தாமதிச்சு நீங்க ஒரு விஷயம் செயல்படுத்தி, நீங்க யாருன்னு இப்ப நிரூபிக்கிறதுக்காக வர்றீங்களா? இல்ல உண்மையிலேயே முறைகேடு நடந்திருக்கா? அப்படிங்கிறத நீங்க களத்துல இறங்கி தான் இத வந்து நீங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னா, ஆளுங்கட்சியே நம்ம குற்றம் சொல்ல போறபோது ஆளுங்கட்சி இத முன்னெடுக்காது. எதிர்க்கட்சி நம்ம தான் முன்னெடுக்கணும். இது நேரா கோர்ட்டுக்கு போலாம். அதுக்கான சூழல் நெறையாவே இருக்குது. அத விடுத்து நம்ம அரசியலுக்காக மட்டும் இத பயன்படுத்திட்டு இருக்கிறது அவ்வளோ சரியான விஷயமா அமையாது. தேர்தல் கேட்டா அப்படிலாம் நடக்கலங்குது. நீங்க இப்படித்தான் நடந்துச்சுங்கிறீங்க. இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்த ஏற்படுத்திட்டே இருக்கு. இதுக்கு நீங்க தான் தெளிவுபடுத்தணும். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே.